ரசுல்லாவிடத்தில் மார்க்க விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே வெளியூரில் இருந்தெல்லாம் சஹாபாக்கள் இருந்து தங்கி மார்க்க விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போவாங்க. அப்படி மாலிக் இப்னு ஹுவைரிஸ்ன்னு சொல்லக்கூடிய சஹாபியும் அவங்களோட இன்னும் சில சஹாபாக்களும் ரசுல்லாவிடத்தில் தங்கி இருந்து மார்க்க விஷயங்கள் கற்றுக்குறாங்க. அப்போது ஒரு 20 நாள் கிட்ட தங்கியிருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒரு டீனேஜ் பசங்களாக இருப்பாங்கல்ல, அந்த ஏஜாக இருக்காங்க. ஸோ இவங்க 20 நாள் மார்க்க விஷயங்கள் இருந்து கற்றுக்குறாங்க. ரசுல்லாவை அந்த சமயங்களில் பார்க்கும்போது ரசுல்லா எங்களிடத்துல ரொம்பவும் சகிப்புத்தன்மையுடையவங்களா பொறுமையுடையவங்களா நடந்துக்கிட்டாங்கன்றதெல்லாம் அந்த ஹதீஸில் சொல்லி காமிப்பாங்க அந்த சஹாபி. 20 நாள் கிட்ட ஆனதுக்கப்புறம் டீனேஜ் தானே, ஸோ ஊருக்கு போகணும் அப்படின்ற ஒரு நினப்பு வர ஆரம்பிக்குது. பொண்டாட்டி பிள்ளை நினப்பு வருது, உம்மா அப்பாவுடைய நினப்பு வருது. ஸோ ஊருக்கு போனால் தேவையில்லையேன்ற ஒரு எண்ணம் எங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. இதை உணர்ந்த ரசுல்லா என்ன சொன்னாங்கன்னா, எங்களுடைய குடும்பத்தினரை பற்றி கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போது சிலர் கல்யாணமானவங்க இருப்பாங்க, ஆகாதவங்க இருப்பாங்க. அவங்க எல்லாரும் தன்னுடைய குடும்பத்தினரை பற்றி சொன்னதுக்கப்புறம், நீங்கள் ஊருக்கு கிளம்புங்க, நீங்கள் ஊருக்கு போயிட்டு சல்லு கமா ராய்த்துமுனி உசல்லி, நீங்கள் எப்படி என்னை தொழுவ கண்டீங்களோ அதே மாதிரியே தொழுவுங்க. உங்களில் ஒருத்தவர் பாங்க சொல்லட்டும், உங்களில் மூத்தவர் இமாமா நின்று தொழுகை வைக்கட்டும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு அறிவுரை சொன்னாங்கன்ற ஹதீஸை நம்ம பார்க்குறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.